இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்குறாங்கங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் பாருங்கள், அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்களா, நான் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுறேன்னு என்னை யாராவது பார்த்துக்குவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் அவங்க கூடவே இருக்கிறாருங்க. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சங்கீதம் 11 வருஷத்தில் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தன்னுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார்ன்ட்டு வசனம் இருக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம இப்போ இருக்கிறது நம்ம சூழ்நிலையை நம்ம பார்க்குவோம். ஆனால் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, கர்த்தர் என்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றிருக்கிறாரு, எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஆபத்துலேருந்து விபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்குவாருன்ட்டு நீங்கள் கொஞ்சமாச்சு யோசிச்சிருப்பீங்களா? நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்போங்க. ஆனால் நம்மளுக்கு பின்ன என்ன நடக்குது, நம்மளுக்கு முன்னே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டோம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், உனக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கோ, முன்னாடி யார் இருக்கிறாங்கோ. பின்னாடி நம்மளை கெடுக்கிறதுக்கு பிசாசானவன் தாங்க இருக்கும். ஆனால் முன்னாடி நம்மளை நடத்துகிற தேவன், உங்களையும் என்னையும் நடத்துகிற தேவன் தாங்க முன்னாடி போயிட்டே இருப்பார். நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிரதர் என்னை வெறும் ட்ராவல்ஸில் மட்டும் தான் நடத்துவாரா, நான் போகும்போது வரும்போது தான் கர்த்தர் என்னை காப்பாற்றுவாரா நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நீங்கள் தூங்கும் போது கூட கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, உங்களை பாதுகாத்து தான் இருக்கிறாருங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஓடி ஒளியவே முடியாது. நீங்கள் பயப்படுறீங்களா, நான் இந்த இடத்துக்கு போன உடனே கர்த்தர் என்னை விட்டுடுவாரோன்னு பயமாக இருக்குது, நான் வெளியூருக்கு போன உடனே கர்த்தர் என்னை மறந்துடுவாரோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மறக்கிறதுக்கோ வாக்கு தவறுறதுக்கோ அவர் ஒன்றும் மனுஷர் இல்லைங்க, உங்களையும் என்னையும் படித்த தேவனுங்க. நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.